எக்ஸாம் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், ஃபைண்ட் த ராங் ஒன்ஸ் த ஸ்டேட் பார்ட்டிஸ். ஸோ ஸ்டேட் பார்ட்டி வந்து எந்த இது ராங் கேட்குறாங்க. கீழே தான் கூட 6000 கொடுத்துருக்காங்க. கூட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது தவறானதுன்னு கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ இது சரியானது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இது சரியா கொடுத்திருக்காங்க. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். ஸோ இதுவும் சரியா கொடுத்திருக்காங்க. நான்காவது ஸ்டேட்மெண்ட், இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இது தவறா கொடுத்திருக்காங்க. ஸோ தவறான ஆன்சர் தான் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 மட்டும் தவறு. இது வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநில 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிக்கு. ஸோ இது நம்ம என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு மாநில கட்சி இதை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிக்கு தான் இது சரியாக பொருந்தும். சரிங்களா?